வலியால் உருக்குலைந்த கரத்திலிருந்து நம்பிக்கையின் விரலாய் முளைத்தது ஒரு தூரிகை. தூரிகை விரித்த வானத்தில் ஒரு தாய்ப்பறவையாய் வழிகாட்டிச் செல்கிறார் பத்மா வெங்கட்ராமன். பெண்ணியத்தின் ஏற்றத்திற்காக அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கிய இந்திய பெண்கள் அமைப்பின் ஏணியாய் நின்று நொடிப்பொழுதும் பெண்களின் பக்கம் நின்று துடித்து வருகிறார் பத்மா வெங்கட்ராமன். வானில் தோன்றும் வெண்மதி திசையாகும், திருவழியாகும், தானே விரியும் திருக்குடை மரமாகும், தரும் நிழலாகும், உன் வழியே நடைமேடை, உன் விழியே ஒளிமேடை, யாதுமானாய் உருகும் உயிர் சுரந்து இமையில் எமை பொதிந்து யாரும் காணா உலகை எமதாக்கினார். தலை தேரென தலை மரம் என தலை மருந்தென பெண்மையை தாங்கினாய், மென்மையை நீக்கினாய், சக்தியின் முக்தியாய், நீதியின் சுத்தியாய், நித்திரை நீக்கினாய், சத்தியமாகினாய். ஐநாவில் அனைத்திந்திய பெண்கள் பேராயத்திற்கான நிரந்தர பிரதிநிதி உள்ளிட்ட பல தளங்களில் தலைமை பொறுப்பேற்று பெண்ணுரிமைக்கான சொல்லை செயலாக்கம் செய்ய பம்பரமாய் சுழன்றார் பத்மா. பெண் விடுதலைக்கான ஆதாரம் பொருளாதாரம் என்பதை உணர்ந்த இவர் பெண்கள் சுயமாய் வாழ வாய்ப்புகளையும் ஏற்படுத்தினார். வாழ வழியின்றி வீதிகளில் இறந்து உயிர் வாழும் தொழுநோயாளிகளை ஈர உள்ளத்துடன் பார்த்தார். தொழுநோயாளிகளின் கண்களில் தோற்றப்பிழையாக தெரிந்த உலகத்தை மாற்றிக் காட்டும் தோழமையும் ஆனார். டெல்லியில் 60 ஹெக்டேர் நிலப்பரப்பில் 4000 தொழுநோயாளர்களை கொண்ட வாழிடத்தில் சொந்தக்காலில் தொழில் செய்து கண்ணியத்துடன் வாழ வழி செய்தார். பெண்கள் தொழுநோயாளிகள் மட்டுமின்றி அவர்களது குழந்தைகளின் ஏற்றத்திற்காகவும் பள்ளி அமைத்து பராமரித்து வருகிறார். வாய்ப்பற்றவர்களுக்காக மூப்பெய்த வயதிலும் தீப்பந்தமாக ஓய்வொழிச்சலின்றி உழைத்து வரும் திருமிகு பத்மா வெங்கட்ராமன் அவர்களுக்கு தலைமைக்கான சக்தி விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை.